தொழுகை விடயத்தில் அல்லாஹ் 4 வகையான தண்டனைகளை வைத்திருக்கின்றார். முதலாவது, தொழும் பொழுது உள்ளச்சம் இல்லாமல் தொழக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம். அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையாளிகளுக்கும் வயல் என்ற நரகம். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுறாங்கதான் பொடுபோக்காக, தக்பீரை கட்டி என்ன ஓதுறண்டே தெரியாது. சிலர் ஓதுறதும் இல்லை, வாய உசுப்புறது. சும்மா வாய உசுப்புறது ஓதலாக மாறாது. ஓதல் என்பது ஆக குறைந்தது தன்னுடைய காதுக்கு கேட்கவன், அதுதான் ஓதல். ஒழுங்காக தொழாதவர்களுக்கு வயல் என்ற நரகம். சரி, அதே தொழுகைய வீட்டுல தொழுதால், ஒரு ஆள் சொல்றார், எனக்கு பள்ளிக்கு வர முடியாது, முழு உடம்பில் ஆரோக்கியம் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு விருப்பமாக இருக்குது, கொஞ்சம் வாலிபர்களை தயாரிச்சுட்டு யாரையாவது தொழுவிக்க போட்டுட்டு வீட்டுல தொழுறவங்களோட வீடுகளை பத்த வைக்கும், எரிக்கும். 2வது சகோதரர்களே, 3வது, ஒரு தொழுகையை இன்னொரு தொழுகையோடு சேர்ப்பது. ஆபீஸ்ல வேலை, லொஹர் லீவ் இல்லை எங்களுக்கு, அசரோட சேர்த்து தொழ போறோம். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்குள்ள நரகம் கை என்ற நரகம். ஆபீஸ் பெரிசா கை பெரிசா, நீங்க முடிவெடு. 4வது நரகம் தொழுகை இல்லாதவர்களின் நரகம், அதுதான் சஃபர். அல்லாஹ் கேட்கிறான், சூரா முத்தஸிர்லே அல்லாஹ் சொல்கிறான், நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பார்களாம், மா ஸலககும் ஃபீ ஸகர் قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين. ஏன் சக்கர நரகத்துக்கு வந்தீர்கள்? சொல்லுவார்களாம், உலகத்தில் தொழவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தொழாதவர்கள் தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்வுடன் மன்றாடுங்கள். முஸ்லிமுடைய தலை தொழுகை. ஒரு முஸ்லிமிடம் தொழுகை இல்லை என்றால் அவனுக்கு முஸ்லிம் என்ற பெயர் வராது. சகோதரர்களே, ஆகவே இந்த ரஜபுடைய மாதம் தௌபாவுடைய மாதம், மிஅராஜுடைய மாதம், மக்களை அல்லாஹோடு இணைக்கும் மாதம், மக்களை அல்லாஹோடு சேர்க்கும் மாதம். எனவே சகோதரர்களே, வாழ்க்கையில் சக்கராத்து வரை ஒரு தொழுகை கூட தவறி விடாமல் யார் தொழுவார்களோ அல்லாஹ் வாக்களிக்கின்றார், உங்களுக்கு சுவர்க்கம். எவ்வாறான சுவர்க்கம்? இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத். அல்லாஹ் சொல்றான், ஈமான், சாலிஹான் அமல், ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அது நின்ற சொர்க்கத்தை தருவேன். கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். எவ்வளோ காலத்துக்கு சொர்க்கம்? காலிதீன ஃபீஹா அபதா. உலகத்தில் ஹோட்டல்ல தங்கினா 2 மாசத்துல வெளியிறங்கிறோம், 2 வருஷத்தோட வெளியிறங்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இல்ல, காலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரம், பறிக்க மாட்டேன் நான். உங்களுக்கு தந்தா உங்களுக்கு தந்தது, அதை பிடுங்குவதும் அல்ல, பறிப்பதும் அல்ல. என்ன நம்பி தொழுங்கள், ஈமான் கொள்ளுங்கள், சாலிஹான் அமல் செய்யுங்கள், உங்களுக்கு சொர்க்கத்தை தருவேன். காலிதீன ஃபீஹா அபதா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் உங்களை. சகோதரர்களே, முஸ்லிம்களாகிய நாம் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் எல்லோரையும் கூப்பிடுவான். ஒரு நாள் எல்லா சொர்க்கவாதிகளும் வாருங்கள், உங்களோடு பேச வேண்டும். சொர்க்கவாதி எல்லாம் சந்தோஷத்தோடு வருவார்கள்.
ஏனென்றால் சொர்க்கத்தில் சாப்பிடுவது இன்பம் அல்ல, குடிப்பது இன்பம் அல்ல. சொர்க்கத்தில் ஆகப்பெரிய இன்பம் அல்லாஹுவை பார்ப்பதுதான். அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், உங்களுக்கு தந்ததை பொருந்திக் கொண்டீர்களா? அனைத்து சொர்க்கவாதிகளும் கேட்பார்களாம், மாலனா லா நர்தா, ஏன் யா அல்லாஹ் பொருந்தக்கூடாது, அப்படி தந்திருக்கிறாயே. அல்லாஹ் கேட்பானாம், இன்னொன்றை தரவா உங்களுக்கு? அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு தருகிறேன், இதற்கு பிறகு உங்களோடு நான் கோபிக்கவே மாட்டேன், நிரந்தரமாக சந்தோஷமாக வாழுங்கள். சகோதரர்களே, அந்த கூட்டத்தில் ஆகுவதற்கெல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை விடயத்தில் அல்லாஹ்